Good morning, everyone. This is Ms. S. Kripalakshmi, Assistant Professor, Department of Corporate Secretaryship from KCS Kasinada College of Arts and Science. In this video, we are going to see Industrial Laws Unit 1 and Part 3. Provisions relating to safety. அதாவது சேஃப்டின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் லாவில் வந்து ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் செக்ஷன் 21 ஃபென்சிங் ஆஃப் மிஷினரி. ஃபென்சிங் அப்படின்னா என்னன்னா வந்து வேலி அப்படின்னு சொல்லுவாங்க இதில். ஸோ என்னன்னா வந்து ஒரு சில மிஷின்ஸ்க்கெல்லாம் வந்து வேலி மாதிரியான ஒரு தடுப்பு அமைக்கணும். ஏன்னா வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அடிபடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னா இப்போ இந்த சில மிஷின்ஸ்ல சைடில் வீல் மாதிரி சுத்தும், சில மிஷின்ஸ்ல வந்து வேகமாக காற்று வந்து உள்ளே இழுக்கும். ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணும் போது எம்ப்ளாயீஸ்க்கு அடிபடக்கூடாது, எதுவும் அவங்களுக்கு இன்ஜுரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வேலி மாதிரி வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த டேஞ்சரஸ் பார்ட்ஸையோ இல்லை அந்த டேஞ்சரஸ் மிஷினையோ கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 22 ஒர்க் ஆன் ஆர் நியர் மிஷினரி இன் மோஷன். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா workers should not be allowed to work on or near machinery that is in motion unless adequate safety precautions are in place. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு சில மிஷின்ஸ் வந்து மூவ்மெண்ட்லேயே இருக்கும், அதாவது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மிஷின்ஸ் கிட்ட வந்து எம்ப்ளாயீஸ் வந்து போவே கூடாது. சப்போஸ் அப்படி அவங்க அங்கே போயே ஆகணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து சில சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஃபேக்ட்ரியோட ஓனர். தேர்ட் வந்து செக்ஷன் 23 ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஐஸ். ஸோ ஒரு சில விஷயங்கள், அதாவது ஒரு சில வேலைகளுக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸ் இருக்கும், இல்லை வந்து ஃப்ளையிங் பார்ட்டிகல்ஸ், அதாவது சில விஷயங்கள் தெறிக்கலாம். இப்போ வந்து இந்த வெல்டிங்லாம் பண்ணும்போது வந்து அந்த ஸ்பார்க் வந்து தெறிக்கும், இதில் கெமிக்கல்ஸில் வேலை பார்க்கும் போது அது மேபி தெறிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரியான ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணும்போது எம்ப்ளாயீஸ்க்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ஐஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷனுக்கு இந்த காகல்ஸோ இல்லை அந்த ஃபேஸ் மாஸ்க்கோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஐஸ்க்கு வந்து எந்த ஒரு இன்ஜுரியும் ஆகக்கூடாதுன்றதுக்காக. நெக்ஸ்ட் செக்ஷன் 24 எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் யங் பர்சன்ஸ் ஆன் டேஞ்சரஸ் மிஷின்ஸ். அதாவது யங் பர்சன்ஸ்ன்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா அண்டர் 18 இயர்ஸ். 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற மேலோ ஃபீமேலோ சரி இந்த டேஞ்சரஸ் மிஷின்ஸில் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வந்து இன்ஜுரி தரத்துக்கான விஷயங்களா இருக்கலாம் அந்த மிஷினரி, அதனால ஸோ அவங்களாம் ஒர்க் பண்ணக்கூடாது யங் பர்சன்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 26 லிஃப்டிங் மிஷினரி. லிஃப்டிங் மிஷினரி அப்படின்னா என்னன்னா வந்து இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஹெவியாக இருக்கிற விஷயங்கள்லாம் தூக்குவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான அப்போ வந்து இந்த கயிறு இதெல்லாம் வந்து சேஃப்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. லிஃப்டிங் மிஷினரி சச் அஸ் கிரேன்ஸ் அண்ட் ஹாய்ஸ் மஸ்ட் பி ப்ராப்பர்லி மெயின்டைன் அண்ட் செக் ரெகுலர்லி டு என்ஷூர் சேஃப்டி ஆப்ரேஷன்ஸ். அதாவது இந்த கிரேன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஒரு 1 இயர் ஒரு கிரேனை யூஸ் பண்ணாமே இருக்கும், அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லை அதோட கொக்கிலாம் வந்து ஃபிட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்காம நம்ம யூஸ் பண்ணால் அப்படி என்ன ஆகும் அப்படின்னா இன்ஜுரி ஏற்படலாம். மேபி அந்த கொக்கி வந்து அவங்க மேலே விழலாம், இல்லை அந்த கிரேன் வந்து யார் மேலேயாவது போய் இடிக்கலாம் கண்ட்ரோலை மீறி. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ரெகுலராக வந்து சேஃப்டி மெஷர்ஸ் வந்து அதில் பார்த்து செக் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 38 சேஃப்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஃபயர். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போ ஏதாவது ஒரு தீ விபத்து ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா, ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி எல்லா ஃபேக்ட்ரிலையும் கண்டிப்பாக வந்து ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட் வந்து பாக்ஸோ இல்லை அதுக்கு ஒரு ரூமோ வச்சுருக்கணும். ஸோ அவங்க அதே மாதிரி சேஃப்டியாக வந்து அங்கேருந்து வெளியே போகிறதுக்கான ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next section 29 dangerous operations. So specific safety measures are required for operations that are inherently dangerous such as handling flammable substances or hazardous chemicals. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க செக்ஷன் 29ல அப்படின்னா என்னென்னா வந்து ஸோ டேஞ்சரஸ் ஆப்ரேஷன்ஸ் இந்த எல்லா ஃபேக்ட்ரியிலுமே வந்து சேஃப்டியான ப்ராடக்ட்ஸ் வச்சு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க. சில இடத்துல வந்து இந்த ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்சஸ் ஹசார்டியஸ் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி சில ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபேக்ட்ரிஸில் வந்து கரெக்டாக வந்து அந்த ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக நடக்கிறதுக்காக சேஃப்டி பார்த்து வந்து சேஃப்டி மெஷர்ஸ் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 41
precautions for handling hazardous substances. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸில் வந்து ஹசார்டியஸ் சப்ஸ்டன்சஸ் வச்சு, அதாவது டேஞ்சரஸான சப்ஸ்டன்சஸ் வச்சு ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ப்ராடக்ட். ஸோ அங்கெல்லாம் வந்து ப்ரிகாஷன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ப்ரிகாஷன்ஸாக இருக்கலாம் அப்படின்னா வந்து இந்த புது ஆளுங்களை வந்து சம்மந்தமே இல்லாமல் அந்த வேலையில் போட்டு அவங்களுக்கு இன்ஜுரி ஏற்படுறது இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து சேஃப்டியாக ட்ரைனிங்லாம் கொடுத்து இது இப்படி தான் பண்ணணும், இது இங்கே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், பிபிஇ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ப்ரொவிஷன்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்ரி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அது ஒரு கெமிக்கல்ஸில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஒரு ஹைட்டில் ஒர்க் பண்ணலாம், இல்லை டஸ்ட் அண்ட் ஃபியூம்ஸ் நிறையா வர ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணலாம். இல்லை அவங்களுக்குலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ஹெல்மெட்ஸு, க்ளவுஸு, மாஸ்க்கு இதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து அந்த டேஞ்சரஸான ப்ராசஸ், அந்த டேஞ்சரஸான ஒர்க்கை வந்து பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 29A மெயின்டெனன்ஸ் ஆஃப் சேஃப்டி எக்யூப்மெண்ட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சேஃப்டி எக்யூப்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா சேஃப்டி எக்யூப்மெண்ட் அண்ட் மிஷினரி மஸ்ட் பி மெயின்டைன் இன் குட் ஒர்க்கிங் கண்டிஷன். அதாவது ஒரு அந்த ஒர்க்குக்கு தேவைப்படுற ஒரு ரோப்பாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஒரு செயினாக இருக்கலாம். இது வந்து அது என்ன எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் இது ஒரு போல்ட் நெட்டாக இருக்கலாம். இது எல்லாமே சேஃப்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லி அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை ரெடியாக எப்பயுமே வந்து குட் கண்டிஷனில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.